Happy morning, students. Welcome to Blue Star Higher Secondary School. So, the last class we have seen the fertilization and implantation. So, last class எது வரைக்கும் நம்ம complete பண்ணமோ once again I just give an outline. அதுக்கப்புறம் நம்ம வந்து continue பண்ணலாம் chapters. Fertilization and implantation நம்ம பார்த்திருப்போம். Fertilization and implantation உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And once again I will uh, give like a few outline and then we will go to the next one. So fertilization and implantation நம்ம சொல்லும்போது fertilization எப்படி நடக்குதுன்றது நமக்கு தெரியும். So fusion of the gametes happen first place. Then அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பிஃபோர் வந்து sperm ஒரு ஃபீமேல் reproductive tractல கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு போகணும். ஸோ மீனிங் ஆஃப் கெப்பாசிட்டேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். கெப்பாசிட்டேஷன் மீன்ஸ் இந்த ஸ்பெர்முக்கு வந்து ஒரு எக்கை ஃபர்டிலைஸ் பண்ற தகுதி வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டேஷன். அந்த தகுதி எப்போ வந்து ஒரு ஸ்பெர்முக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல டிராவல் பண்ணும்போது தான் ஒரு ஸ்பெர்முக்கு அந்த கேரக்டர் ஆக்சுவலாக டெவலப் ஆகும். அண்ட் தென் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வி நோ தட் ஃபர்டிலைசேஷன் எந்த பிளேஸ்ல நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். இட்ஸ் ஆம்புலரி இஸ்துமிக் ரீஜன் ஆஃப் த fallopian. ஸோ fallopian டியூப் நல்லா பெருசா இருக்கும் அண்ட் திஸ் த என்டையர் fallopian டியூப். ஸோ என்டையர் fallopian டியூப்ல இந்த ஆம்புலரி இஸ்துமிக் ரீஜன்ல தான் வந்து இந்த 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 ஏரியால இருந்து இந்த ஏரியாவுக்குள்ள எந்த இடத்துலனால ஃபர்டிலைசேஷன் நடக்கலாம். இதுதான் நம்ம சொன்னது. அண்ட் தென் யூ நோ தட் is the uterus, and uterus combined of three layers like outer is a perimetrium, myometrium and endometrium. So endometrium தான் implantation நடக்கும். மீதி இருக்கிற இந்த ரெண்டு லேயர் நம்ம சொல்ல மாட்டோம். myometrium ஒரு மசில் மாதிரி இருக்கும். endometrium ரொம்பவே சேஃபா கவர் பண்ணக்கூடிய ஒரு அந்த யூட்ரஸை கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணியிருக்கிற ஒரு லேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் யூ கேன் see then how penetration அந்த ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஆக்ரோசோமல் ரியாக்ஷன் மூலமா தான் அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்குதுன்றதை நம்ம சொன்னோம். ஆக்ரோசோம் we have seen in the spermல ஃப்ரண்ட்ல நியூக்ளியஸ்க்கு பிஃபோரா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஆக்ரோசோம். அண்ட் இட்ஸ் நத்திங் பட் an enzyme. அந்த என்சைம் என்ன பாத்தீங்கன்னா ஹையாலுனிடேஸ், தட் இஸ் என்சைம் which contain in the acrosome. ஸோ எந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்ன்றதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். 5 ஸ்டெப்ஸ்ல ஆக்சுவலா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருந்தோம். the first step and second, this 3 and 4 5. ஸோ அந்த ஒரு ஒரு ஃபீமேலோட எக்கை சுத்தி எந்த மாதிரியான ஒரு செல்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அதெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் there are follicle cells அப்படின்றது அந்த எக்கை சுத்தி இருக்கும். அந்த ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து ஒரு ப்ரிவென்ட் பண்றதுக்காக லைக் ஒரு அந்த எக்குக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு ஒரு மீடியமா கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுல நியூக்ளியஸ் இதுல இருக்க ஸ்பெர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் திங் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் வந்து எக்கோட ஜோனா பெல்லிசிடா. ஸோ திஸ் இஸ் த ரீஜன். இந்த ப்ளூ, இந்த லைட் ப்ளூன்றது கம்ப்ளீட்லி ஜோனா பெல்லிசிடா. அந்த ஜோனா பெல்லிசிடாவை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெர்ம் வந்து பெனிட்ரேட் பண்ணுது ஃபியூஷன் பண்றதுக்கு. ஸோ அப்போ ஆக்ரோசோமல் ரியாக்ஷன் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாலிகல்ஸ் தாண்டி வந்து அந்த ஸ்பெர்ம் ஃபர்ஸ்டே வந்து ஃபாலிகல்ஸ் தாண்டி தான் வருது. தென் செகண்ட் பிளேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்ரோசோமல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ரோசோமோட என்சைமேட்டிக் ஆக்ஷனால ஜோனா பெலிசிடா டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ டைஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பெர்ம் வந்து உள்ள பெனிட்ரேட் பண்ணி ஜோனா பெலிசிடா தாண்டி எக்கோட பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இந்த கிரீன் கலர் அந்த பீட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு அவுட்டர் லேயர் தட் இஸ் கால்ட் பிளாஸ்மா மெம்பரேன், எக்கோட பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இந்த எக்கோட பிளாஸ்மா மெம்பரேனை ரீச் ஆயிடுது. ஒன்ஸ் அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் உள்ள என்டர் ஆகுது. ஒரே ஒரு ஸ்பெர்ம் வந்து அந்த ஒரு சிங்கிள் எக்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் தேர் the another mechanism takes place with the help of a cortical granule. So அந்த ஒரு ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் என்டர் ஆயிடுச்சு, ஒரு எக்ல என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆனதுக்கு அப்புறமாவே அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். பிகாஸ் இந்த ஸ்பெர்ம் வந்து அதோட நியூக்ளியஸ் இதோட உள்ள என்டர் ஆன ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் வந்து எக்கோட நியூக்ளியஸ் போய் ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கார்டிகல் கிரானியூல்ஸ் ரிலீஸ் பண்ணும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் ஒரு ஸ்பெர்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டாலே உள்ள வந்து அதோட நியூக்ளியஸ் என்டர் ஆனாலே போதும். தேர் the next process starts like the releasing of the cortical granules அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும். and we know that cortical granules எதுக்காக ரிலீஸ் பண்ணுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ cortical granules எதுக்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா in order to prevent the polyspermy. நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் எக்கை வந்து ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ஃபர்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்ற ரீசனுக்காக தான் பாலிஸ்பெர்மியை ப்ரிவென்ட் பண்றதுக்கு கார்டிகல் கிரானியூல்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ கார்டிகல் கிரானியூல்ஸ் ஒன்ஸ் இந்த எக் சுத்தி ரிலீஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
மத்த ஸ்பெர்ம்ஸ் லைக் இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பெர்ம்ஸ் பைண்ட் ஆகியிருக்கும் ஜோனா பெலிசிடால, இல்லைன்னா ஃபாலிகல்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கலாம். ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ், அந்த கார்டிகல் என்சைம் அந்த கிரானியூல்ஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் கம்ப்ளீட்லி டைஜஸ்ட் பண்ணணும்னா கில் பண்ணிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் வி நோ தட் கிளீவேஜ் எப்படி நடக்கும்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். பிளாஸ்டோமியர்ஸ் ஹவு இந்த முருலா ஸ்டேஜ் எதை நம்ம சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா 72 hours ஆஃப் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா வி கால் தட் எக் ஆஸ் அ மொருலா. ஸோ ஜைகோட் வந்து எந்த ஸ்டேஜுக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொருலா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு மாறும். அண்ட் எந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். வி நோ தட் ஸோ ஒரு ஓவுலேஷன் நடக்குது அண்ட் ஆம்புலர் இஸ்டமிக் ரீஜியன்ல ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமாவே இந்த ஃபல்லோபியன் டியூப்ல இருக்கக்கூடிய எக் வந்து டிராவல் பண்ணி இந்த ஃபல்லோபியன் டியூப்ல இருந்து டிராவல் பண்ணி இட் ஷுட் இம்ப்ளான்ட் இன் தி யூட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் ஆகணும். எதுக்காக இம்ப்ளான்டேஷன் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இங்கதான் வந்து ஒரு பேபி டெவலப் ஆகக்கூடிய பேபின்றது இங்கதான் வளர ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் ஆகணும். கண்டிப்பா அந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் ஆகாம ஒரு ஃபல்லோபியன் டியூப்ல இம்ப்ளான்டேஷன் ஆகுதுன்னா தட் கண்டிஷன் இஸ் கால்ட் எக்டோபிக் பிரெக்னன்சி. எக்டோபிக் பிரெக்னன்சி இருக்கும்போது கண்டிப்பா டாக்டரே வந்து அபார்ட் பண்ண சொல்லிடுவாங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் யூ கேன் see here அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்துட்டு ஃபல்லோபியன் டியூப்ல டிராவல் பண்ணி யூட்ரஸ்க்கு வர்றதுக்குள்ளேயே வந்து அதோட கிளீவேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். யூ கேன் see here ஸ்டார்ட் ஆயிட்டு மொருலா ஸ்டேஜ். இந்த மொருலா ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் ஆகும் அண்ட் வி கால் இட் அஸ் அ பிளாஸ்டோசிஸ்ட். அண்ட் தென் ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம பார்த்தோம். தென் how the zygotes, how the twins ஜைகோட்ல இருந்து ஒரு சிங்கிள் ஜைகோட்ல இருந்து எப்படி வந்து ஒரு ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்க. ஒரு சிங்கிள் ஜைகோட் வந்து கிளீவேஜ் போகும்போது நடக்கிற ப்ராசஸ் நம்ம மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஜைகோட் மீன்ஸ் எக், மோனோ மீன்ஸ் சிங்கிள். ஸோ சிங்கிள் எக் வந்து ஒரு ஸ்பெர்மோட ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்டிலைஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அது வந்து ரெண்டா டிவைட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஸோ அதுல இருக்க குழந்தைங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருப்பாங்க. எய்தர் இட் மேபி அந்த ரெண்டு குழந்தைங்கள மேலா இருக்கலாம், ரெண்டு குழந்தைங்க ஃபீமேலா இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் டைசைகோட்டிக் ட்வின்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா two separate eggs is fertilized by two separate sperm. So ரெண்டுமே செப்பரேட்டடா fertilize பண்ணுச்சுன்னா that is called as a dizygotic twins. இதுல வந்து ரெண்டும் வந்து மேல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, ரெண்டு பேருமே ஃபீமேல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க மேல் ஒருத்தவங்க ஃபீமேல் அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. அண்ட் குழந்தைங்களை வந்து ஒட்டிட்டு பிறக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. வி கால் காமனா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டேர்ம் வி கால் இட் அஸ் சியாமிஸ் ட்வின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் காமனா வந்து இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் தான் சொல்லுவாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ், ஹவு த மெயின்டெனன்ஸ் அண்ட் பிரெக்னன்சி இந்த டைம்ல நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஹவு த கிளாஸ்லேஷன் அக்கர்ஸ் அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய எம்ப்ரியானிக் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். லைக் ஆம்னியான், யோக் சாக், அலன்ட்ராய்ஸ் அண்ட் கோரியான். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு 4 லேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆம்னியான் என்ன யோக்சாக் பொதுவாக நமக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. எதனால வந்து யோக்சாக்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக்சாக் வந்து ஒரு மதர் ஐ மீன் அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோவுக்கு வந்து ஃபுட்டை கொடுக்கறது தான் யோக்சாக்கோட வேலை. ஸோ பட் ஆனால் இந்த நம்மளோட ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் யோக்சாக் தேவை இல்லை. பிகாஸ் த கம்ப்ளீட் கேர் இஸ் கிவன் பை த மதர். ஸோ அம்மாவே வந்து அதுக்கு அந்த வளரக்கூடிய குழந்தைக்கு வந்து நியூட்ரியன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால யோக் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யோக்னா ஒண்ணுமே இல்லை. எக்ல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஹென் எக்ல அந்த நடுவுல எல்லோ கலர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் யோக் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த யோக் வந்து எதுக்காக இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த டெவலப்பிங் சிக்குக்கு அந்த ஃபுட்டை சப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த யோக் இருக்கும். ஸோ நமக்கு அந்த யோக் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் த கம்ப்ளீட் டேக் கேர் ஆர் த கம்ப்ளீட் கேர் இஸ் கிவன் பை த மதர். And then allantois and chorions இதெல்லாமே வந்து these called as the extra embryonic membranes. இந்த நாலுமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நீட் கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசேஷன் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா ஒரு பேபியோட டெவலப்மெண்ட் வரும்போது ஷோரா வந்து இந்த நாலுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இல்லைன்னா இந்த சைடு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஆம்னியான், யோக்சாக், அலன்டாய்ஸ், கோரியன் மாதிரி ஆப்போசிட் சைட்ல கொடுத்துட்டு ஆப்போசிட்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மேபி கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நம்ம வந்து லாஸ்ட் எதிர்பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆம்னியன் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஆம்னியன் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் யோக்சாக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்.
So yolk sac அப்படின்னும்போது it's a part of gut and source of earliest blood cells and blood vessels. But இது nutrients கொடுக்கல. Instead of giving the nutrient, they doing some other job. என்னன்னு பாத்தீங்கன்னா blood cellsக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, blood vesselsக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். And here you can see the complete diagram of ஒரு developing baby. ஒரு இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா this is called a placenta. Placenta is the tissue which gives a connection between the mother and the fetus. வளரக்கூடிய ஒரு குழந்தைக்கும் வளரக்கூடிய அந்த கருவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் தான் இந்த பிளாசண்டா நம்ம சொல்லுவோம். ஸோ பிளாசண்டாவோட வில்லை இது பிளாசண்டா. ஸோ இந்த டிஷ்யூ தான் ஆக்சுவலா பிளாசண்டா நம்ம சொல்லுவோம். அதுல நம்ம இந்த ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் பார்க்கலாம். அண்ட் யூ கேன் see here this is an allantois and இது நான் சொன்ன fallopian tube. ஸோ இது கம்ப்ளீட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். let me take some other color and here you can see this is the entire uterus. ஸோ இதான் யூட்ரஸ் நம்ம சொல்றது. இந்த யூட்ரஸ் தாண்டி இருக்கக்கூடியது இது வந்து நம்ம பிளாசண்டா நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மதருக்கும் ஃபீட்டஸ்க்கான ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கறது. அண்ட் இது உள்ள வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீட்டஸ். இந்த ஃபீட்டஸ் வந்து உள்ள க்ரோவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் யூ நோ தட் திஸ் இஸ் அம்பிளிக்கல் கார்ட். அம்பிளிக்கல் கார்டு எதுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஃபுட் நியூட்ரியன்ஸை சப்ளை பண்றதுக்காக இருக்கிறது தான். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு இது மாதிரி நமக்கு தனித்தனியா பிரிச்சிருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. You can see actually that is a single tissue. So umbilical cord எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு கிளாஸ்ல மேபி ஃபர்ஸ்ட் லெசன்ல அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். So let me tell once again. So umbilical cord நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கும். And then we know that so artery and veins நம்ம வந்து அதோட டயக்ராம்ஸ்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்டரிஸ் வந்து என்ன கலர்ல கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க. வெயின்ஸ் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காக வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஃபார் டிஃபரன்ஷியேஷன். புரியணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டுத்துக்குமே வந்து கலர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெட் மீ டேக் சம் அதர் கலர் so we can see here. No, this one. And so நான் இங்க வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டியூப் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அண்ட் ஒரு ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டிஃபரன்ஷியேட். இது வந்து ஆர்டரிஸ் இமேஜின் பண்ணுங்க. திஸ் இஸ் த ஆர்டரி அண்ட் த ப்ளூ கலர் ஒன் இஸ் த வெயின். ஸோ இந்த பேபிக்கு அம்பிளிக்கல் கார்ட் இஸ் நத்திங் பட் டிஷ்யூஸ். அது ஒரு சதை மாதிரி தான் இருக்கும். ஆனா அது தனித்தனியா இருந்ததுன்னா இந்த டியூப் தனியா see here you can see clearly here yellow கலர்ல ஒன்னு இருக்கு and then ரெட் கலர்ல. பட் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல தான் இருக்கு. இது ரெண்டுமே தனித்தனியா இருக்காது. ஒரு 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 கம்ப்ளீட் டிஷ்யூஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா கம்ப்ளீட்டா சரௌண்ட் ஆன மாதிரி இருக்கும். எதுக்காக வந்து கம்ப்ளீட்டா சரௌண்ட் ஆகிருக்கணும், தனித்தனியாவே இருந்துட்டு போலாமே நம்ம நினைக்கலாம். பட் தனித்தனியா இருந்ததுன்னா இது தனியா போகும் இது தனியா போகும். ரெண்டுமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து தலையை சுத்திரும். இப்போ நீங்களே கூட உங்க ரிலேஷன்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கலாம், குழந்தை வந்து தலை சுத்தி பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கொடி சுத்திருச்சு அந்த குழந்தையோட தலையில கொடி சுத்திருச்சுன்னு சொல்லுவாங்க. கொடி சுத்திருச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அம்பிளிக்கல் கார்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் ஒரு நம்ம செடி கொடி நம்ம சொல்றோம், அந்த கொடி மாதிரி தான். அது நல்லா லென்த்தியா இருக்கும். அது நார்மலா வந்து அது லென்த்தியா கூட இருக்கும். அந்த லென்த் வந்து எப்போ வந்து ஆக்சுவலா சுத்த ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா மதரோட ஸ்லீப்பிங் பொசிஷன் அண்ட் தென் மதர் வந்து எப்படி அந்த குழந்தைய கேர் பண்றாங்கன்றது பொறுத்து தான் ஆக்சுவலா பேபி வந்து நார்மலா டெலிவரி ஆகுறதும் அண்ட் தென் சி செக்ஷன் ஆகுறதும் மதர் தான் அதுக்கு ரீசன். ஸோ அதுல அப்போ வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுமே தனித்தனியா இருந்ததுன்னா அந்த கொடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குழந்தைய சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அதனால குழந்தைக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ நேச்சரே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எவல்யூஷன் நடக்கும்போது இது ரெண்டுமே வந்து தனித்தனியா இல்லாம ரெண்டும் சேர்த்து ஒரு பெரிய டியூப்ல லைக் யூ கேன் சி சில நம்ம வயர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ வயர்ஸ் நீங்க கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உள்ள நிறைய சின்ன சின்ன வயர்ஸ் இருக்கும். நிறைய வயர்ஸ் சுத்தி ஒரு பெரிய ஒரு இன்சுலேட்டட் வயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜஸ்ட் லைக் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு இது இருக்கு. இது வந்து ஒண்ணு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ் அப்படின்றது வந்து ஃபுட்டை வந்து கேரி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஃபுட்டை வந்து ஃபீட்டஸ்க்கு கொடுக்கும், டு த ஃபீட்டஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வெயின் வந்து குழந்தைகிட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை மதருக்கு கொடுக்கும். ஸோ டு த மதர். ஆக்சுவலி இது வந்து டு த மதர், இது வந்து டு த ஃபீட்டஸ் நம்ம சொல்லலாம். அண்ட் தென் you can see the amniotic. So இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரியான், ஆம்னியான்,
then amniotic fluid and allantois. Amnion and amniotic fluids both are same. Then அதில் இருக்கக்கூடிய பிளாசண்டா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். And we will see one by one. The next one, allantois. allantois ஓட வேலை என்ன? ஸோ allantois எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுல இதோ கொடுத்துருக்காங்க. allantois you can see this part is the allantois. And allantois என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா allantois form a small out pocketing of embryonic tissue at the caudal end of the yolk sac. ஸோ ஒரு yolk sac ஓட caudal endல தான் அது வந்து allantois இருக்குன்றாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா நம்ம சொன்ன அந்த yolk sac ஓட ஒரு பாக்கெட், அவுட் பாக்கெட். அந்த இடத்துல allantois இருக்கு. And see here, it's a structural base for the umbilical cord. So ஒரு umbilical cordக்கு ஒரு பேசிக்கா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா allantois தான். That links the embryo to the placenta and ultimately it becomes part of the urinary bladder. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா அந்த பேபி வந்து எக்ஸ்கிரீட் பண்ணாது. அந்த பேபி ஒரு 9 months வரைக்கும் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் முடிகிற வரைக்கும் மதரோட யுட்ரஸ்ல இருக்கும்போது அப்ப அந்த பேபி வந்து யூரின்லாம் எப்படி போகும் அப்படின்னு நமக்கு டவுட்ஸ் வரலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த allantois வந்து அம்பிளிக்கல் கார்டோட கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால இது ஈஸியா என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா மதருக்கும் பேபிக்கும் ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அது நேரா வந்து ஒரு பார்ட்டாவே வந்து யூரினரி பிளேடரோட கனெக்ட் ஆகுது. நம்ம மதரோட யூரினரி பிளேடரோட அது கனெக்ட் ஆகுறதுனால ஸோ பேபி வந்து தனியா வந்து எக்ஸ்கிரீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல மதர் வந்து கம்ப்ளீட் கேர் எடுத்துப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு நியூட்ரிஷனா கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீட் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே வந்து கேர் பண்றது மதர் தான். The chorion is the outermost membrane which encloses the embryo and all other membranes and also help in the formation of placenta. So chorionன்றது இந்த எது நம்ம பார்த்ததுதான். You can see here. So இங்க பார்க்கும்போதே தெரியும். So this is the chorion. So the chorion தான் outermost membrane. இந்த chorion இதுதான் வந்து outermost membrane. அந்த chorion என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டெவலப் ஆகக்கூடிய அந்த எம்ப்ரியோ கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணிருக்கு. கம்ப்ளீட்டா வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ட் ஆல் அதர் மெம்பரைன்ஸ் ஆல்சோ ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. ஸோ எல்லாமே அந்த மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிளாசண்டா ஃபார்ம் பண்றதுல பிளாசண்டாவுக்கு கொடுக்கறதுல மெயினா இருக்கும். பிகாஸ் பிளாசண்டான்றது இட்ஸ் அ வெரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபீட்டஸ். பிளாசண்டா தான், பிளாசண்டா மூலமா தான் அதுக்கு ஆக்சுவலா மதர் அண்ட் ஃபீட்டஸ் அந்த கனெக்ஷன் அப்படின்றது இருக்கு. So that is also one of the most important. And then trophoblast cells. இதுல நம்ம almost நம்ம முன்னாடி before நம்ம படிச்சிருந்தோம்னா blastocyst னு. You can see here the trophoblast cells in the blastocyst send out several finger-like projections called chronic villi. So villi என்ற ஸ்ட்ரக்சரை நம்ம ஆல்ரெடி இங்க படிச்சிருப்பீங்க. Let me recall that. Small intestine வந்து நம்ம digestive system நீங்க படிச்சிருக்கும் போது small intestine படிச்சிருப்பீங்க. Small intestine like there are so many finger like projections called villi அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த வில்லையோட ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா it increases the small intestine தான் டைஜஷன் ஆன ஃபுட் வந்து அப்சர்ப்ஷன் பண்ணும். அதாவது நேரா பிளட் வெசல்ஸ்க்கு அது போகும். அப்படி போகிறதுக்கான ஒரு ரூட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லை தான். ஸோ அந்த வில்லை வந்து நல்ல ஃபிங்கர் லைக் நம்மளோட ஃபிங்கர்ஸ் மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ்ல இருக்கும். அதனால வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால it can easily it increases surface area. சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால ஈஸியா வந்து அதை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன் வந்து சர்ஃபேஸ் ஏரியா இதுல மெயினா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு பெரிய பிளேஸ்ல தண்ணி வந்து ஃபுல்லா ஊத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சின்னதா ஒரு கிளாத் வச்சு நான் ஒரு சின்ன பீஸ் வச்சு நான் வந்து கம்ப்ளீட்டா நான் துடைக்கணும் அப்படின்னா இட் நீட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம். எனக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனா அதே ஏரியால நான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பெரிய கிளாத் வச்சு நான் வந்து வைப் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேன் ஈஸிலி பிகாஸ் அந்த கிளாத்தோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இட் கேன் ஈஸிலி clean out the stuffs. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா கிரானிக் வில்லை அப்படின்றது கோரியானிக் வில்லை. கிரானிக் கிடையாது, கிரானிக்னா நீண்ட நாள் இருக்குது கிரானிக் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ கோரியானிக் வில்லை. நம்ம கோரியா நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ கோரியான்ல இருந்து வர்றதுனால இதுக்கு பேர் வந்து கோரியானிக் வில்லை. ஸோ கோரியானிக் வில்லை இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் எதுல இருக்குன்னா அந்த கோரியான்ல இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம கோரியானிக் வில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். கேரிங் த ஃபீட்டல் பிளட்
and are surrounded by the sinuses that contain maternal blood. So எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு maternal blood and the fetal blood. So ரெண்டுமே வந்து ஒன்னா இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் ஆனா வந்து ரெண்டுமே வந்து டிஃபியூஷன் ஆகாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். You can see here, and this is the chorion. ஸோ இந்த கோரியன் ரீஜியன்ல தான், பிகாஸ் இந்த பிளாசண்டா மூலமா தான் மதர் கிட்ட இருந்து வரும். ஸோ மதர் கிட்ட இருந்து அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளட் வந்து மதரோடது நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த லேயர்ஸ் சுத்தி, ஏன்னா யூட்ரஸ்லயும் பிளட் சர்க்குலேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அதான் கொடுத்துருக்காங்க, கொரியானிக் வில்லை வித் கேரிங் ஃபீட்டல் பிளட். அந்த கொரியானிக் வில்லைல ஃபீட்டலோட பிளட் இருக்கு. வில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்குள்ள ஃபீட்டல் பிளட் இருக்கு. ஆனா அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் சுத்தி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட பிளட். ஸோ தட் இஸ் அ மதர் பிளட். அதான் வந்து இந்த இடத்துல ரெண்டுமே இது இருக்குது. அந்த கோரியானிக் வில்லை அண்ட் யூட்ரின் டிஷ்யூஸ் ஃபார்ம் த டிஸ்க் ஷேப்டு பிளாசண்டா. ஸோ பிளாசண்டா வந்து இதுல எப்படி இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் டிஸ்க் ஷேப். யூ கேன் see here, ஒரு நம்ம 3D டிஸ்க் நம்ம பார்த்திருப்பீங்க. ஒரு ஹாஃப் டிஸ்க் வந்து இப்படிதான், நம்ம ஹாஃப் டிஸ்க் மட்டும் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். யூ கேன் see here, this is a டிஸ்க் ஷேப். அதான் வந்து இந்த இடத்துல ஒரு டிஸ்க் ஷேப் மாதிரி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாசண்டாவோட வேலை என்ன நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாசண்டா இஸ் a temporary endocrine organ. இட்ஸ் டெம்பரரி எண்டோக்ரைன். டெம்பரரி ஏன் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஒரு ஃபீமேலுக்கு பிளாசண்டான்றது எப்பவுமே பெர்மனண்டா இருக்கக்கூடியது கிடையாது. பிளாசண்டா எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூரிங் ஹர் பிரெக்னன்சி பீரியட். அவங்களோட பிரெக்னன்சி பீரியட்ல மட்டும்தான் அந்த பிளாசண்டான்றது ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த பேபி வந்து பார்ட்டிஷன் நடந்து அந்த பேபி வெளியே வந்ததுக்கு அப்புறமா பிளாசண்டான்றது இருக்காது. ஸோ ஒன்ஸ் அகேன் பிளாசண்டா டீஜெனரேட். ஸோ திரும்ப வந்து அந்த அம்மா வந்து செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகும்போது ஒன்ஸ் அகேன் இந்த பிளாசண்டா ஃபார்ம்ஸ். அப்படிதான் இருக்குமே தவிர ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேபிக்கு இருந்த பிளாசண்டாவே செகண்ட் பேபி டெவலப்மெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஸோ பிளாசண்டா இஸ் அ டெம்பரரி எண்டோக்ரைன் ஆர்கன். எண்டோக்ரைன் ஆர்கன் நம்ம சொல்லிட்டாலே சம்திங் இட் இஸ் கோயிங் டு செக்ரீட், விச் மீன்ஸ் த ஹார்மோன்ஸ். அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல பிளாசண்டால இருந்து ஹார்மோன் செக்ரீஷனல் வரப்போகுதுன்றதுதான் இதோட மீனிங். ஸோ எண்டோக்ரைன் ஆர்கன் ஃபார்ம் டியூரிங் பிரெக்னன்சி and it connects the fetus to the uterine wall through the umbilical cord. அதாவது யுட்ரஸோட வால் இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். லெட் மீ கோ டு தட் யுட்ரஸ். You can see here, yes, this we can see that uterus and uterine wall. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய uterine wall. இந்த uterine wallல அந்த fetus வந்து அட்டாச் ஆகணும். அந்த fetus வந்து ஐ மீன் அதோட அந்த யுட்ரின் வாலோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மெயினா ஹெல்ப் பண்றவங்க வந்து இந்த பிளாசண்டா தான். இந்த பிளாசண்டா, so the placenta which helps during the pregnancy, it connects the fetus to the uterine wall through the umbilical cord. so எது வழியா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா umbilical cord மூலமா தான் கனெக்ட் பண்ண முடியும். so அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா umbilical cord அந்த fetus-அ uterine wall-ஓட கனெக்ட் பண்ணுது. so இதுதான் அதோட மீனிங். and it's an organ by which the nutritive, respirative and excretory functions are fulfilled. so placenta மூலமா அந்த குழந்தைக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குது, ரெஸ்பிரேஷனும் அந்த குழந்தையால பண்ண முடியுது. அதே நேரத்துல அந்த குழந்தையோட எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணவும் முடியுது. ஸோ இதெல்லாம் எங்கிருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the nutrients is supplied by mother and the respiratory gas, that is oxygen, is supplied by mother. once again the excretory product is given back to the mother. ஸோ இதுதான் ஆக்சுவலா அந்த இடத்துல நடக்குது. அப்போ மதர் கிட்ட இருந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, ரெஸ்பிரேஷன் மதர் எடுக்கிறதுல இருந்தே அவங்களுக்கும் கிடைக்குது, எக்ஸ்கிரீஷன் வந்து அந்த குழந்தையோட எக்ஸ்கிரீஷன். ஸோ எல்லா ஃபுட்டை எடுத்தாச்சு, கேஸ் எடுத்தாச்சு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இப்போ ரெஸ்பிரேஷன் நம்ம சொல்லும் போது ரெஸ்பிரேஷன்ல நமக்கு வேஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா we know that it's கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு ரெஸ்பிரேஷன் கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட். அந்த கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா இட் ஷுட் எக்ஸ்பெல் அவுட். அது எக்ஸலேஷனால வெளியே போய் ஆகணும். அப்ப வெளியே போறதுக்கு இந்த குழந்தைக்கு வேற எந்த வழியுமே கிடையாது, பிளாசண்டா தான் ஒரே வழி. அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் டைஜஸ்ட் அந்த குழந்தைக்கு நியூட்ரியன்ஸை கொடுத்தது போக கண்டிப்பா அதுல வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்ன்றது இருக்கும். அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்கிரீட் ஆகுறதும் மதருக்கு தான் நேரா போகணும். ஸோ ஹியர் யூ கேன் see that complete take care is given by the mother. இது எல்லாமே வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்றத சொல்லலாம். and then the next, the embryo's heart developed during the 4th week of pregnancy. ஸோ ஒரு மதர் வந்து பிரெக்னன்சியா இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட
4வது வாரத்துல தான் வந்து ஹார்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வந்து அந்த பேபி நம்ம சொல்ல மாட்டோம், இட்ஸ் எம்ப்ரியோ, அது இன்னும் எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல தான் இருக்குது. ஸோ அந்த எம்ப்ரியோவுக்கு ஹார்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் சர்க்குலேட்ஸ் பிளட் த்ரூ த அம்பிளிக்கல் கார்ட். பிகாஸ் அந்த அம்பிளிக்கல் யூ நோ தட் நம்ம பாடியில ஹார்ட் இஸ் த ஒன்லி ஆர்கன் விச் கேன் பம்ப்ஸ் த பிளட் த்ரூ அவர் பாடி. ஸோ பாடி மொத்தத்துக்குமே வந்து பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய ஒருத்தவங்கன்னா ஹார்ட் தான். அப்ப அந்த ஹார்ட் நேர வி நோ தட் அந்த அம்பிளிக்கல் கார்டு பேபியோட பாடியில இருக்கு, பேபியோட வென்ட்ரல் ரீஜன் தட் இஸ் பெல்லி ரீஜன்ல இருக்கு. அந்த அம்பிளிக்கல் கார்டுக்கும் அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா பிளட் சப்ளை பண்ணுது, சப்ளைஸ் பிளட் த்ரூ த அம்பிளிக்கல் கார்டு அண்ட் பிளாசண்டா as well as through its own tissues. ஸோ அம்பிளிக்கல் கார்டு நமக்கு சொல்லியிருந்தோம், அம்பிளிக்கல் கார்டு யுட்ரின் வாலோட அட்டாச் ஆகுறதுல எஸ் இது அம்பிளிக்கல் கார்டு தான் அட்டாச் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து தான் பிளாசண்டா வருது. அப்ப அம்பிளிக்கல் கார்டு அந்த பிளட்டால இருக்கு, தென் அடுத்து பிளாசண்டாவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே வந்து அந்த பிளட் சப்ளை எல்லாமே அதுக்கு பண்ணுது. அந்த பிரைமரி germ layers, in the next class I will show what are the functions of these 3 germ layers, like outer ectoderm and inner endoderm, the middle one is a mesoderm. So the மூணு இந்த 3 germinal layers ஓட ஆர்கன் ஃபார்மேஷன் என்னன்றது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஸ்லைட்ல இதுல காட்டுறேன். And the primary germ layers என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா it is a serve as a primitive tissues. primitive tissuesனா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே பிரைமரி germ layers தான் ஃபார்ம் ஆகுது, which all body organs develop. So இந்த பிரைமரி germ layers வந்து எல்லா ஆர்கன்ஸுமே மேக்ஸிமம் ஆஃப் த ஆர்கன்ஸ் டெவலப் ஆகுது. எக்டோடர்ம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா இதுலயே கொடுத்துருக்காங்க, பட் ஐ ஹவ் சோ மெனி லிஸ்ட் ஐ ஹவ் லிஸ்டட். இதுல வந்து எக்டோடர்ம்ல இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது, which all together brain and the spinal cord and peripheral nervous system and epidermis and its derivatives and the mammary glands. So இதெல்லாமே எக்டோடர்ம்ல இருந்து டெரிவேட்டிவ் ஆகுது. அந்த connective tissue, cartilage, bone and muscles and then organs of urinogenital system. Urinogenitalனா actually we have studied like excretion நம்ம படிச்சிருப்போம், reproduction படிச்சிருப்போம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய அந்த ஆர்கன் பேர் தான் நம்ம வந்து யூரினோஜெனிட்டல், அந்த வரக்கூடிய அந்த சிஸ்டம் தான் நம்ம urinogenital system சொல்லுவோம். Urinogenital system means it is a urinary passage and the genital system both are connected, so that's why we called it as a urinogenital system. இதுல பாத்தீங்கன்னா kidney and then ureter and gonads, so இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம urinogenital system நம்ம சொல்றோம். arise from the mesoderm. mesodermல வருது, பட் ஸ்டில் உங்களோட புக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, and I will enlist in a better way. And then the endodermal, first நம்ம இந்த ectoderm பார்த்தாச்சு and mesoderm பார்த்தாச்சு. Now we are seeing about the endoderm derivatives. Endoderm derivatives ல பாத்தீங்கன்னா the epithelium of gastrointestinal and the respiratory tract, the liver, pancreas, thyroid, parathyroid, even notochord, then vertebral column. So there are so many. அது actually mesodermல வரும். heart எல்லாமே mesoderm, பட் ஆனா வந்து மேக்சிமம் வரக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் ஜிஐ ட்ராக்ட், நம்ம கேஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா வந்து ஜிஐ ட்ராக்ட் நம்ம சொல்லுவோம். இட்ஸ் ஷார்ட்லி அப்ரிவேட்டட் ஆஸ் ஜிஐ ட்ராக்ட். ஸோ இந்த ஜிஐ ட்ராக்டா இருந்தாலும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டா இருந்தாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எண்டோடர்ம் டெரிவேட்டிவ்ஸ் தான் வரும். பட் யூ ஷுட் அவேர் ஆஃப் தட். எண்டோடர்ம்ஸ்னா இன்டீரியர் ஆர்கன்ஸ் மட்டும் தான் எண்டோடர்ம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அது சில எக்டோடர்ம் ஆர்கன்ஸ் அது ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி எக்டோடர்ம்ஸும் எல்லா நேரமே எக்டோடர்ம் மட்டும் தான் அது ஃபார்ம் பண்ண கிடையாது. சம்டைம்ஸ் இட் கேன் ஆல்சோ ஃபார்ம் எண்டோடர்ம் ஆர்கன்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் எண்டோடர்ம்ல நம்ம இது எல்லாமே ஃபார்ம் பண்ணது நம்ம சொல்றோம். Then in this we see in the next class that I will enlist the what are the extra germinal extra organs which form in the 3 germinal layers. And next session la paakalam students, so you can see link 2 irukum, just go there and we will see in the next session. Thank you.